காய்ஸ் ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் நைட்ரஜன் சைக்கிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக என்னோட ஸ்கூல் படிக்கும்போது நான் வந்துட்டு நைட்ரஜன் சைக்கிளாக கஷ்டமான கொஸ்டின் ஆச்சு அப்படிலாம் மாதிரி யோசிப்பேன். பட் ஸ்டில் உங்களுக்கு நான் இந்த ட்ரிக் சொல்லித்தரேன், ஓகேங்களா? எப்படி ஈஸியாக ஃபன்னி அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட்ரஜன் வந்துட்டு ஒரு ரோட் ட்ரிப் போக போகுது. அல்டிமேட் ரோட் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். நைட்ரஜன் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்ப்ரிட்டட் ட்ராவலர் ஆன் ரோடு, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் தான் வந்துட்டு நைட்ரஜன். பேசிக்காக நைட்ரஜன் 78% இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுதுன்னா, நைட்ரஜன் வந்து ஸ்கை டைவிங் பண்ணி வருது. ஸ்கை டைவ் பண்ணி என்ன பண்ணுது, ஸ்டார்ட்ஸ் இட் ஸ்ட்ரிப் ஹை அப் இந்த அட்மாஸ்ஃபியர்லேருந்து அதோட ஸ்ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, அதுக்கப்புறம் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். ஸோ அது என்ன ஆகிடுதுன்னா லேண்ட் ஆகிடுது, நிலத்தில் லேண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறமேட்டு ஒன்று அது பாக்டீரியா கூட ரைடு போகணும். ஓகே, பாக்டீரியா கூட ரைடு போகணும். அல்லது லெகுமினஸ் பிளான்ட்ஸ்னு இருக்கும். லெகுமினஸ் பிளான்ட்ஸ்னால் என்னென்னா, அதோட ரூட்லலாம் குண்டு குண்டாக இருக்கும், நாட்யூல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது கூட இருக்கணும், ஓகேங்களா? இப்போது பாக்டீரியா கூட போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பாக்டீரியா வந்து இந்த நைட்ரஜன் கூட பேசி பேசி அமோனியாவாக மாற்றிடும் அதை. ஓகேவா? பாக்டீரியா என்ன பண்ணுது, நைட்ரஜன் வந்து அமோனியாவாக மாற்றிடுது. இப்போ நம்ம நார்மலாகவே ஒரு பர்சன் கூட இன்னொரு பர்சன் கூட பேசிட்டு போகும்போது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்ல, ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நைட்ரஜன் வந்து என்ன ஆகுது, அமோனியாவாக மாறிடுது, ஓகேங்களா? நவ் நைட்ரஜன் ரெடி டு ஹிட் த ரோட். இப்போ அந்த ரோட் ட்ரிப்புக்கு வந்துட்டு என்ன பண்ணுது, நைட்ரஜன் வந்து தயாராகுது. நைட்ரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது. என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு அமோனியா வந்துட்டு பாக்டீரியாவோட அலாங் த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கு, ஓகேவா? ஸோ பேசிக்காக நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னா அந்த சேஞ்ச் ஆகக்கூடியதுன்னு அர்த்தம், ஓகேவா? அந்த பாக்டீரியா எப்படி மாற்றுது அப்படின்னா, நைட்ரஜன் வந்து நைட்ரைட்டாக மாற்றுது, NO2-. அதுக்கப்புறம் நைட்ரேட்டாக மாற்றுது, NO3- மாற்றுது. ஸோ இதுதான் வந்துட்டு பிளான்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? விச் பிளான்ட்ஸ் லவ் டு கோபல் அப்னா, பிளான்ட்ஸ்க்கு வந்து நைட்ரேட்ஸாக தான் எடுக்க முடியும். பேசிக்காக வந்து பிளான்ட்ஸால் நைட்ரஜனாக எடுத்துக்க முடியாது, சரிங்களா? ஸோ முதல்ல பாக்டீரியா என்ன பண்ணிச்சு, அது அமோனியாவாக மாற்றிச்சு. அதுக்கப்புறம் அமோனியாவை வந்துட்டு பாக்டீரியா வந்து நைட்ரைட்ஸாக மாற்றுது, NO2-. அப்புறம் நைட்ரேட்ஸாக மாற்றுது, NO3- மாற்றுது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அது வந்து பிளான்ட்ஸ் கூட குளோபல் அப் பண்ணுது. இட்ஸ் லைக் கெட்டிங் பிளெண்ட் இன் பெட்டர் வித் த லோக்கல்ஸ். அப்போ தான் வந்துட்டு அது வந்துட்டு இப்போ நம்ம ரோட் ட்ரிப் போனோம் அப்படின்னா நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம், அங்கே இருக்கிற மக்களோட நல்லா பிளெண்ட் ஆகி அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம்ல. ஸோ அமோனியா இருந்தால் அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அது வந்து நைட்ரேட்டாக மாறி அந்த பிளான்ட்ஸ் கூட நல்லா குளோபல் அப் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ இது ட்ரான்ஸ்ஃபார்மிங். நெக்ஸ்ட்டு என்னென்னா அசிமிலேஷன். பிளான்ட் வந்து ஒரு பார்ட்டி நடத்துது, ஓகே? ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நைட்ரேட்ஸை வந்து எடுத்துக்குது இல்லையா பிளான்ட்ஸு. ஸோ இந்த நைட்ரேட்ஸ் தான் இதில் வந்து விஐபி, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், ஓகே? கெட்டிங் அப்சர்வ்டு பை த ரூட்ஸ். இந்த நைட்ரேட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த ரூட்ஸ் மூலயமா இந்த பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்குது அண்ட் பிகேம் த பார்ட் ஆஃப் த பிளான்ட் இட் செல்ஃப். அது பிளான்ட்டோட பார்ட்டாகவே மாறிடுது, ஓகேவா? நைட்ரஜன் முதல்ல ஸ்கை டைவிங்லாம் பண்ணி அமோனியாவாக மாறி, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரிலாம் மாற்றி இப்போ என்ன பண்ணுச்சு, அந்த பிளான்ட்டோட பயங்கர ஃப்ரெண்ட் ஆகி அந்த பிளான்ட் வந்து என்ன பண்ணிச்சு, ரூட் மூலயமா அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுவுமே வந்துட்டு அதோட பார்ட்டாக மாறிடுச்சு. எது, நைட்ரேட்ஸ் அப்படின்றது அதோட பார்ட்டாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அமோனிஃபிகேஷன், ரீசைக்ளிங் ஸ்க்ரூ. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நாள் செத்து போயிடுச்சு, ஓகேவா? ஸோ அப்போ யார் வரா, டீகம்போஸ் ஃபாஸ்ட்டாக வராங்க. ஃபங்கை, பாக்டீரியா எல்லோரும் வராங்க. எதுக்காக அப்படின்னா அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக வராங்க, ஓகேவா? ஸோ க்ளீன் பண்ணும்போது அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டீகம்போசஸில் சரி நம்ம பிரேக் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரேக் பண்ணுறாங்க. அப்போ அங்கே என்ன ஆயிருக்கு, இந்த நைட்ரேட்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தது இல்லை, விஐபி பர்சனாக இருந்தது இல்லையா, அது வந்துட்டு திருப்பி ரிலீஸ்ட் பேக் டு சாயில். திருப்பி என்ன ஆயிடுச்சு, அது பேக் டு த சாயிலாகவே அமோனியாவாக சாயிலுக்கு வந்துடுச்சு. நைட்ரஜன் ரிலீஸ்ட் பேக் டு சாயில் அஸ் அமோனியாவாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? இட்ஸ் லைக் ரீசைக்ளிங் ஆல் பாட்டில்ஸ் அண்ட் கேன்ஸ். எப்படி ரீசைக்கிள் பண்ணுவோமோ அதே மாதிரி பிளான்ட்ஸும் செத்து போச்சுன்னா ரீசைக்கிள் பண்ணும்போது அது பிரேக் டவுன் ஆகி நைட்ரஜன் வந்து என்னவா மாறுது, அமோனியாவாக மாறுது, NH3 இருக்குது. டீநைட்ரிஃபிகேஷன், த எஸ்கேப் ஆர்டிஸ்ட், ஓகே? ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, NO3- நைட்ரேட்ஸ் வந்து ரொம்ப சாயில் லைஃப்பில் வந்து டயர்ட் ஆகிடுச்சு, ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு, எல்லாருக்கிட்டையும் க்ளோஸ் ஆகிடுச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு டீநைட்ரிஃபிகேஷன் பாக்டீரியா வந்து அல்டிமேட் எஸ்கேப் ஆர்டிஸ்ட். இது மூலியமாக என்ன பண்ணுது அப்படின்னா, நைட்ரஜனாக மாற்றுது அல்லது நைட்ரஸ் ஆக்சைடாக மாற்றுது, ஓகேங்களா? சில இது அமோனியாவாக மாற்றுது,
ஓகேங்களா? பிரேக் டவுன் ஆகி அம்மோனியாவை மாற்றுது. அகெயின் உங்களுக்கு என்ன ஆகும்? அம்மோனியா இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, அம்மோனியா நமக்கு கிடைக்குது. திருப்பி அம்மோனியா சில பாக்டீரியாவோட சேர்ந்து நைட்ரேட்ஸாக மாறி, அதுக்கப்புறம் நைட்ரேட்ஸாக மாறி, அதுக்கப்புறம் அகெயின் பிளான்ட்டோட சேர்ந்து இந்த மாதிரி திருப்பி வந்து அம்மோனியாவாக கிடைக்கும். அந்த ஒரு சைக்கிள் போயிட்டு இருக்கும். இன்னொரு சைக்கிள் என்ன அப்படின்னா, இந்த நைட்ரேட்ஸ் ஃபார்ம் ஆகுதுல்ல, NO3- அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் ஆகுதுல்ல, அது வந்துட்டு ரொம்ப ஓகே நம்ம சாயில் லைஃப்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அப்போ டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியா கிட்ட போச்சு. அல்டிமேட் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் அதுதான் வந்து எஸ்கேப் பண்ணிவிடும். அது என்ன பண்ணுச்சுன்னா, சரி நீ திரும்பி நைட்ரஜனாக போ, அல்லது வந்து நைட்ரஸ் ஆக்சைடாக போ அப்படின்னு சொல்லிடுச்சு. திருப்பி நைட்ரஜன் என்ன ஆயிடுச்சு, திருப்பி அட்மாஸ்ஃபியர்லேயே போயிடுச்சு. டு ஸ்டார்ட் த ஜேர்னி ஆல் ஓவர் அகெயின். திருப்பி நைட்ரஜன் வந்து வானத்துக்கு போகும். திருப்பி ஓகே மண்ணுக்கு போய் ஒரு ரோட் ட்ரிப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை டைவ் பண்ணி திருப்பி கீழே வரும். ஸோ இதே ப்ராசஸ் தான். ஸோ அந்த ப்ராசஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்ரஜன் இந்த ஏர், நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரிஃபிகேஷன், ஓகே, அசிமிலேஷன், அம்மோனிஃபிகேஷன், டீநைட்ரிஃபிகேஷன். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு எண்ட்லெஸ்ஸான லூப் அப்படியே போயிட்டே இருக்கிறது. எக்ஸைட்மெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், எக்ஸைட் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ஓகேவா? ஸோ ஸ்கை டைவ் பண்ணுது, ஹிட் இங்கே சொல்லியிருக்கோம்ல, இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா ஹிட்ச் ஹைக்கர் அப்படின்னு சொல்கிறது. ஹிட்ச்னா லைக் அது கூட ஒரு ஃப்ரெண்டு வச்சுட்டு போகிற மாதிரி, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்ட்டிங் பண்ணுது, அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்துட்டு நைட்ரஜனோட சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக என்ன பண்ணுது, நைட்ரஜன் எனக்கு எண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்குது. வீடியோ புரிஞ்சுது அப்படின்றது மட்டும் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.